ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப நாளாக ஒரு பர்டிகுலர் வீடியோவுக்கு இந்த ஷீட் எங்கே வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின்ஸ் வந்தது. எங்கே இருக்குது, எவ்வளோ, எங்கே வாங்குனீங்க, அந்த ஷீட்டோட பேர் என்னன்னு. அந்த வீடியோ என்னென்னா, சில்க் த்ரெட் பேங்கிள்ஸை வந்து ரேப்பிங் பண்ணுறதுக்கு நான் ஒரு ரேப்பிங் ஷீட் யூஸ் பண்ணேன். ஸோ அந்த ஷீட் பற்றி எனக்கு வீடியோ போட சொல்லி ரொம்ப நாளாக அந்த பர்டிகுலர் வீடியோவுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நான் இன்றைக்கி அந்த வீடியோ போடலான்னு இருக்கேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் நம்ம பண்ணி முடித்தோன்னே அதை வந்து ரேப் பண்ணி பார்சல் பண்ணணும். ஸோ அந்த ரேப் பண்ணுறதுக்காக ஒரு ஷீட் விற்கிறாங்க. அந்த ஷீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதாங்க அந்த ஷீட்டு. ஸோ நான் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த வீடியோட லிங்க்கும் நான் இந்த கமெண்டில் உங்களுக்கு பின் பண்ணுறேன். ஸோ இதுதான் அந்த பேங்கிள்ஸை ரேப் பண்ணுற ஷீட். இந்த ஷீட்டை பற்றி தான் நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. இந்த ஷீட் என்னது, இது பேர் என்ன, எங்கே வாங்குனீங்க, எவ்வளோ அப்படின்லாம். இது வந்து பேங்கிள்ஸை ரேப் பண்ணுறதுக்குன்னே இந்த ஷீட்டு. பேங்கிள்ஸ் ரேப்பிங் ஷீட் அப்படின்னு சொன்னாலே கிடைக்கும். உங்ககிட்ட கேட்டிங்கன்னா இது எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு தின்னாக ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் இருக்கும். அதில் வந்து அவங்களே வந்து கம் வச்சு ஒட்டியிருக்க மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு நம்ம வந்து இந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிட்டா அதுவே தானாக ஒட்டிக்கும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த பேப்பரை உரிச்சோன்னா அதில் இருக்க கம்மை வச்சு நம்ம ஒட்டிடலாம். பேங்கிள்ஸை ஜஸ்ட் இங்கே வச்சு ரேப் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஃபோல்ட் பண்ணும் போது இந்த ஷீட் அந்த பேப்பரை எடுத்துகிட்டு இதை அமுக்குனிங்கன்னா அது தானாகவே ஒட்டிடும். ரொம்ப ஈஸி. இது ஸ்பெஷலி வந்து பேங்கிள்ஸ் ரேப் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பேங்கிள்ஸ் ரேப்பிங் கவர். இது எங்கே கிடைக்குதுன்னா, நான் சவுகார்பேட்டில் தான் வாங்கினேன். ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே சவுகார்பேட் தான். இது நீங்கள் ரா மெட்டீரியல் ஜுவல்லரி மேக்கிங் மெட்டீரியல் பண்ணுற இடத்துல கேட்டாலும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நான் வந்து எங்கே வாங்கினேன்னா, இந்த மின் ஸ்ட்ரீட் போகிறோம்ல, அதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்ட்ரீட் வரும். அதாவது மின் ஸ்ட்ரீட்டுக்கு முன்னாடியே ஒரு ஸ்ட்ரீட் வரும். அந்த ஸ்ட்ரீட் நேம் எக்ஸாக்டாக தெரில. நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு அது என்னன்னு சொல்லிடுறேன். ஆனால் மின் ஸ்ட்ரீட் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு குட்டி ஸ்ட்ரீட் வரும். அந்த ஸ்ட்ரீட்டில் ஃபஸ்ட்டு கடையே இந்த மாதிரி இந்த பிளாஸ்டிக் பாக்ஸஸ்ஸு, கண்டெய்னர்ஸ் இதெல்லாம் விற்கிற கடை தான். அவர்கிட்ட அங்கே தான் நான் வாங்கினேன். எப்பயுமே அவர்கிட்ட தான் இந்த மாதிரி பேக்கிங் இதெல்லாம் வாங்குவேன். பட் அந்த அட்டை பாக்ஸ்லாம் அவர்கிட்ட இல்லை. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் பாக்ஸஸ், இந்த மாதிரி ஷீட்டு, இயர்ரிங்ஸ் வைக்கிறதுக்கு, அப்புறம் இயர்ரிங்ஸ் கார்டு, இது எல்லாமே அவர்கிட்ட கிடைக்கும். ஸோ அவர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கனாவே அங்கே சொல்லுவாங்க. இது வந்து 100 பீசஸ் நான் வாங்கினேன். அப்போது வந்து நான் வாங்கி 1 இயர் ஆச்சு. 100 பீசஸ் இந்த கவர் வந்து எனக்கு 80 ருபீஸ்க்கு தந்தாங்க. இப்போ கரண்ட்டு என்ன ப்ரைஸ்ன்னு எனக்கு தெரியல. அங்கே எல்லாமே வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் தான் தருவாங்க, சிங்கிளாக தரமாட்டாங்க. ஸோ உங்களுக்கு மினிமம் 100 பீசஸாவது வாங்கணும். ஸோ நான் அந்த 100 ஷீட்ஸ் வாங்கினேன். அது வந்து அப்போது 80 ருபீஸு. இது கூட நான் வந்து இந்த மாதிரி அதுலேயே சின்ன ஸ்மால் இது ஒரு பேக்கெட் மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் கிளிப்ஸ் போட்டுக்கலாம், இயரிங்ஸ், சின்ன இயரிங்ஸ் போட்டுக்கலாம். இங்கே டிஃப்ரெண்ட் சைஸஸில் உங்களுக்கு கிடைக்கிது. நான் வந்து கொஞ்சம் சின்னதாக வாங்கியிருக்கேன். இதுவும் உங்களுக்கு வந்து 100, 200 அந்த கணக்கில் தான் வரும். இது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 500 ஷீட்ஸ் இருக்க மாதிரி வாங்கினேன். இது வந்து எனக்கு 100 சம்திங் தான் ஆச்சு. 100, 120 அப்படி தான் ஆச்சு. சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ இது மினி. இது வந்து இப்படி பேக்கெட் மாதிரி இருக்கும் பாருங்கள். இதில் நீங்கள் வந்து கிளிப்ஸ் போட்டுக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி குந்தன் ரப்பர் பேண்ட்ஸ் இருக்குல்ல, அதை பேக் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு இந்த பேப்பர் இருக்குல்ல, இந்த பேப்பரை இப்படி நீங்கள் ரிமூவ் பண்ணோன்னா அதுலேயே நம்மளுக்கு கம் இருக்குது. ஸோ இதை வச்சுட்டு இப்படி ஒட்டினா போதும், அதுவே நம்மளுக்கு இங்கே பேஸ்ட் ஆகிடும். இது ஒரு பேக்கிங் கவர். அவ்வளோதான். நீங்கள் இப்படியே இதை பேக் பண்ணி அட்டை பாக்ஸில் வச்சுட்டு நீங்கள் டெலிவரி அனுப்பிடலாம். ரொம்ப சேஃபாக இருக்கும், ஒன்றுமே ஆகாது. இல்லைன்னா நீங்கள் அலிகேட்டட் கிளிப்ஸு, சென்டர் கிளிப்ஸு அதெல்லாம் போடலாம். சின்ன சின்ன இயரிங்ஸ் அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ரேப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுவும் அதே கடையில் தான் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இயரிங்ஸ்லாம் வந்து நம்ம அப்படியே அனுப்புகிறோம்ல, இதில் போட்டுட்டு இதுவும் நான் வந்து 100 பீசஸ் அந்த மாதிரி வாங்கினேன். பாருங்கள், இது 100 இல்லை, 100 மேலேயே வரும். இதுவும் சம்திங் 100, 200 சம்திங் என்னவோ இதில் ஷீட்ஸ் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 100லேருந்து 110 தான் ஆச்சு எனக்கு. இதில் 2 வரும். ஸோ நிறையா இயர்ரிங்ஸ்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே
நான் பல்காக ஹோல்சேலில் தான் வாங்கினேன். இதுவும் அதே ஷாப் தான். அந்த மெயின் ஸ்ட்ரீட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரீட் வரும். அங்கே வந்து என்ட்ரு ஆகும்போது அந்த கடை தான் இருக்கும். ஒரு சின்ன கடை தான் அது. அங்கே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், இந்த கண்டெய்னர் பாக்ஸஸ் இது எல்லாமே விற்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் கொரியர் பண்ணணுன்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லா டிஃப்ரெண்ட் சைஸஸில் எல்லாமே இருக்குது. ரீசெண்டாக நான் இந்த பேங்கிள்ஸ் வைக்கிறதுக்காக இந்த ஸ்டாண்டு வாங்கினேன். இதில் இந்த மாதிரி 2 இருக்குது, 2 ஸ்டாண்ட்ஸு, 2 லேயர்ஸ் இருக்குது. இல்லைனா 3 ஸ்டெப்ஸ் வர மாதிரி இன்னொன்று வரும். இல்லை லாங் இது எல்லாமே இருக்குது. நான் வந்து 2 ஸ்டாண்ட்ஸ் இருக்க மாதிரி வாங்கினேன். பாருங்க, அதே ஷாப் தான். இந்த மாதிரி பிளாஸ்டிக் இது எல்லாம் இருக்கும். இயரிங்ஸ் வைக்கிற ஸ்டாண்டும் இருக்குது. இது வந்து இந்த 2 ஸ்டாண்ட் வந்து நான் வந்து ஒரு 180 to 170 அது 170 ருபீஸ் நினைக்கிறேன், அவ்வளோக்கு வாங்கினேன். 3 ஸ்டாண்ட் வந்து 210 சம்திங் அந்த மாதிரி வரும். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இதில் இருக்கும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், அந்த பேக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரே ஷாப்பில் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணிவிட்டு சவுகார்பேட் போனீங்கன்னா அந்த மெயின் ஸ்ட்ரீட்டில் உங்களுக்கு அந்த குந்தன் ஸ்டோன்ஸு, ஜுவல்லரி மேக்கிங் மெட்டீரியல் எல்லாமே கிடைக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரீட்டில் நீங்கள் ரொம்ப உள்ளே கூட போவேணாம், அந்த முன்னாடி டேர்ன் பண்ணோன்னே அங்கே இந்த ஷாப் இருக்குது. அங்கே வந்து இது எல்லாமே பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், நீங்கள் இது கொரியர் அனுப்புறதுக்கு எல்லாமே அங்கேயே வாங்கிக்கலாம். ஸோ ரொம்ப அலைய வேணாம். இது தாங்க நீங்கள் கேட்ட அந்த ராப்பிங் ஷீட்டு. ஸோ உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், இது பேர் வந்து பேங்கிள்ஸ் ராப்பிங் ஷீட்டு. நீங்கள் கேட்டாலே தெரியும். இது ஆன்லைன்லேயும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. பட் ஆன்லைனில் கொஞ்சம் காஸ்ட்லி. நீங்கள் இந்த மாதிரி ஹோல்சேல் போய் வாங்கினீங்கன்னா லாங் டைமுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் 100 ஷீட்ஸு 150 200 அப்படி வாங்கிக்கலாம். ஸோ அந்த வீடியோவில் யாரெல்லாம் கேட்டிங்களோ அவங்களுக்கு எல்லாமே நான் சொல்லிட்டேன், எங்கே வாங்கினேன், என்ன ஷீட்டு, இது எல்லாமே. ஸோ ஹோப் யூ லைக் த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அகெயின் ஒரு யூஸ்ஃபுல் டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.